Hello students, இந்த வீடியோல நம்ம simple cubic arrangement பார்ப்போம். So simple cubic arrangement அப்படின்றது ஒரு 3-dimensional packing arrangement ன்னு சொல்லலாம். So எப்போ வந்து இந்த 3-dimensional simple cubic arrangement நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து 2-dimensionalல AAA type horizontal ஆகவும் vertical ஆகவும் arrange பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த simple cubic arrangement கிடைக்கும். So AAA typeனா என்ன அப்படின்றத கொஞ்சம் சிம்பிளா பாத்திரலாம் நம்ம. So AAA type அப்படின்றது இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ 1-dimensional அரேஞ்ச்மெண்ட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பியர்ஸும் பக்கத்துல அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இதை நான் ஏ அரேஞ்ச்மெண்ட்னு எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு அடுத்து வைக்கக்கூடிய ரோ இதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கணும். அதாவது இதே மாதிரி இந்த கிரீனும் ரெட்டும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கிரீனும் ரெட்டும் ஸ்ட்ரெயிட்டா ஒன்னோட ஒன்னு அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ரோவுக்கும் செகண்ட் ரோவுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னா இது ஏனா இதுவும் ரெட்டும் ஏவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம ஏஏ டைப் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்றோம். ஸோ சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏஏ டைப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். ஸோ எப்படி இந்த 2-dimensional அரேஞ்ச்மெண்ட் 3-dimensional மாறும் அப்படின்னா இது ஒரு லேயர்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு மேல, சோ இது வந்து ஹரிசாண்டலா இருக்கு, இதுக்கு மேல நம்ம வெர்டிக்கலா இந்த கிரீனுக்கு நேரா ஒரு ஸ்பியர், இந்த கிரீனுக்கு நேரா ஒரு ஸ்பியர், இதே மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நான் மேல வைக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு 3-dimensional பேட்டர்னை கொடுக்கும். ஸோ ஒரு சிம்பிள் கியூப் அரேஞ்ச்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வெர்டிக்கலாகவும் ஹாரிசாண்டலாகவும் நம்ம ஸ்பியர்ஸை பிளேஸ் பண்ணணும். ஒரே மாதிரி ஏ டைப்ல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கியூப் நம்மளுக்கு கிடைக்கும் 3-dimensional ஃபார்ம். சோ இப்போ இந்த சிம்பிள் கியூப்ல நம்மளுக்கு தெரிய வேண்டியது இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் தெரியணும். சோ ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பியரை எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்பியர் எத்தனை நெய்பரிங் ஸ்பியர்ஸ் கூட அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்ற கவுண்டை நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் ஸ்பியரை எடுத்து இதனுடைய நெய்பரிங் ஸ்பியர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சோ இது ஒரு யூனிட் செல், ஒரு சிம்பிள் கியூப் நான் எடுத்திருக்கேன். இப்ப இதுக்கு பக்கத்துல பார்த்தா அப்படின்னா இன்னொரு ஸ்பியர்ஸை இப்படி நான் அட்டாச் பண்றேன். சரியா? சோ இப்ப இந்த ப்ளூக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்ப இந்த ப்ளூக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிங்க் 1 அட்டாச் ஆயிருக்கு. சோ இந்த ப்ளூ பக்கத்துல இந்த ஆரஞ்சு கூட அட்டாச் ஆகலாம் 2, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரெட் கூட இது அட்டாச் ஆயிருக்கு 3. இப்ப இந்த இடத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரோ வைக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ளூ முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கூட அட்டாச் ஆகலாம். சோ 4. சோ அதனுடைய பிளேன் இது இருக்கிற அந்த பிளேன்ல பார்த்தோம்னா 1 2 இங்க பக்கத்துல 1 3, இந்த ரெட் 1 4. இப்போ இந்த ப்ளூ பார்த்தோம்னா இதுக்கு நேரா கீழே இது இந்த பிங்க் கூட அட்டாச் ஆயிருக்கு. சோ 5. இப்ப இதுக்கு மேல நான் ஒரு லேயர் இப்படி வச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி வைக்கும் பொழுது இந்த ப்ளூ இந்த ஆரஞ்சு கூட அட்டாச் ஆகும். சோ டோட்டலா 6 ஸ்பியர்ஸ் கூட இந்த ப்ளூ கலர் ஸ்பியர் அட்டாச் ஆகுது. அப்ப இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6. சோ எப்படி வந்து 6 அப்படின்னு நம்ம சொல்றோம், எந்த ஸ்பீஷியஸ் எடுத்தாலும் எந்த ஸ்பியர் எடுத்தாலும் அந்த ஸ்பியரை சுத்தி முதல்ல 4, 2 பக்கத்துல 1 முன்னாடி 1 பின்னாடி 1 கீழே 1 மேல. சோ டோட்டலா கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சிம்பிள் கியூப் இஸ் ஈக்குவல் டு 6. இப்ப அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் கியூப் எடுத்துக்கிட்டோம், ஒரு கியூப் எடுத்தோம் அப்படின்னா அது உள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அதாவது கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த கியூப் முழுசா அடிச்சுக்குதா அல்லது கொஞ்சம் ஸ்பேஸ் வேக்கன்ட் ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்குதா. சோ அந்த மாதிரி எவ்வளோ தூரம் ஒரு கியூபுக்குள்ள ஸ்பியர்ஸ் இடத்த ஆக்குபை பண்ணுதோ அதை நம்ம பேக்கிங் ஃபிராக்ஷன் அல்லது பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்க்கு உள்ள வந்து நம்ம ஃப்ரூட்ஸையோ எதையோ அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட பாக்ஸ்ல ஃபுல்லா கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம அந்த ஃப்ரூட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோமா, அரேஞ்ச் ஆகி இருக்கா, அல்லது ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கேப் இருக்கா,
இது நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்றது packing efficiency or packing fraction ரெண்டு ஒன்று தான். அப்படின்னா it is the percentage of total volume occupied by the constituent spheres. அந்த யூனிட் செல்ல அந்த கியூப் குள்ள இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ் எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை பண்ணிருக்கு, எவ்வளோ இடத்தை ஆக்குப்பை பண்ணிருக்கு அப்படின்னு அதனுடைய பெர்சன்டேஜை நம்ம பேக்கிங் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ண போறோம். இட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு இன் அ யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன்டூ 100. ஸோ டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு இன் அ யூனிட் செல்னா அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த யூனிட் செல்லுக்குள்ள அரேஞ்ச் ஆகியிருக்கக்கூடிய அந்த ஸ்பியர்ஸ் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குச்சு அப்படின்றது டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல்னா மொத்தமா அந்த யூனிட் செல்லினுடைய வால்யூம் இன்டூ 100. ஸோ இதை நம்ம வந்து ஒரு சின்ன டெரிவேஷன் மூலமா இந்த பேக்கிங் எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிள் கியூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த சிம்பிள் கியூப்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிம்பிள் கியூப் அப்படின்றது நம்ம சாதாரணமாக எழுதக்கூடிய ஒரு யூனிட் செல். ஸோ இதுல எட்ஜ் லென்த், எட்ஜ் அப்படின்றது எது, இதுல இருந்து இது வரைக்கும் அல்லது இதுல இருந்து இது வரைக்கும். ஸோ எந்த ஒரு எட்ஜை எடுத்தாலும் ஒரு கியூப்ல அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ எட்ஜ் லென்த் ஆஃப் அ யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு A. ஸோ இங்கேருந்து இங்கனாலும் ஏ தான், இங்கேருந்து இங்க இருந்தாலும் ஏ. இப்போ இதுல நம்ம அதுல இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ் அதனுடைய ரேடியஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த யூனிட் செல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பியரினுடைய ரேடியஸையும் ஆறுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ ரேடியஸ் கீழே போறதுக்கு முன்னாடி இப்போ எட்ஜ் லென்த் ஏ அப்படின்றதுனால இந்த யூனிட் செல்லினுடைய வால்யூம் நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஒரு கியூபினுடைய வால்யூம் எவ்வளவோ அதுதான் யூனிட் செல்லினுடைய வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் அ கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ அதாவது சைடு இன்டூ சைடு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சைடினுடைய லென்த் எவ்வளோ எடுத்துக்கோம், ஏ. சைடு அப்படின்னா எட்ஜ் லென்த்னு அர்த்தம், which is equal to a. So volume of a unit cell will be a into a which is equal to a cube. So இந்த இடத்துல நம்ம volume of unit cell எழுதிக்கலாம் is equal to a cube. So இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்பியரினுடைய ரேடியஸ் வந்து ஆறுன்னு தெரியுது. இப்போ இந்த யூனிட் செல்லுல பார்த்தோம் அப்படின்னா எட்ஜ் லென்த் எதுலேருந்து எது வரைக்கும் நான் மேலே காமிக்கிறேன். எட்ஜ் லென்த் எதுலேருந்து எது வரைக்கும் இந்த ஸ்பியரினுடைய சென்டர்ல இருந்து, அதாவது இங்க இருந்து இந்த ஸ்பியரினுடைய சென்டர் வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம எட்ஜ் லென்த் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஒரு ஸ்பியரினுடைய ரேடியஸ் அப்படின்றது சென்டர்ல இருந்து இந்த அவுட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த்தை நம்ம ரேடியஸ்ன்னு சொல்றோம். அப்போ ஒரு எட்ஜ் லென்த்ல இந்த ஸ்பியரினுடைய பாதியும் இந்த ஸ்பியரினுடைய பாதியும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த சென்டர்ல இருந்து இங்க வரைக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கு, இந்த சென்டர்ல இருந்து இங்க வரைக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கு. அப்போ ஒரு எட்ஜில் 2 ஆர் இருக்கு. ஸோ இந்த படத்துல நம்ம போடுறோம் அப்படின்னா ஸோ இங்கேருந்து இங்க வரைக்கும் ஒரு ஸ்பியர் இருக்க போது, இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு ஸ்பியர் இருக்க போது. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் 6, இதுல இருந்து இதுல வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் 6. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா a is equal to 2r. ஏவை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் 2rன்னு எடுத்துக்கிறோம். அப்ப இதுல இருந்து இந்த ரேடியஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ r is equal to a by 2. ஸோ ரேடியஸ் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, a by 2ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் of radius r. ஸ்பியரினுடைய ரேடியஸ் நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம் r. இப்போ ஸ்பியரினுடைய வால்யூம் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ வால்யூம் ஆஃப் அ ஸ்பியருக்கு ஜெனரல் ஃபார்முலா 4/3 pi r cube. ஸோ r ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், a by 2ன்னு தெரியும். ஸோ rக்கு பதிலா a by 2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 4/3 pi into a by 2 the whole cube which is equal to 4/3 pi. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது,
இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா a cube மாறிடும் 2 cube is equal to 8 so இதையும் நம்ம cancel பண்ணனா இது 2 times so 3 into 2 6 which is equal to pi a cube by 6 நம்மளுக்கு கிடைக்கும் இது volume of sphere of radius r so அடுத்தது பார்த்தோம் அப்படினா in SC na simple cube la number of spheres belong to a unit cell is equal to 1 so அப்படினா என்ன அர்த்தம் இந்த இடத்துல நம்ம வந்து atoms-க்கு பதிலா spheres ன்னு எடுத்துறோம் so இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்ல நம்ம பார்த்திருப்போம் total number of atoms in a unit cell is equal to 1 ன்னு கால்குலேட் பண்ணிருப்போம் எப்படி அந்த 1 வேல்யூ வந்திருக்கும் அப்படினா ஒரு சிம்பிள் யூனிட் செல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல மொத்தம் 8 கார்னர்ஸ் ஒரு கார்னர்லயும் ஒரு ஆட்டம் இருக்க போது அந்த ஒரு ஆட்டமும் ஒரு கிறிஸ்டல்ல 8 யூனிட் செல்லு கூட ஷேர் ஆகும் சோ ஒரு கார்னர் ஆட்டமும் அந்த யூனிட் செல்லுக்கு 1/8 கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது சோ டோட்டலா 8 கார்னர் ஆட்டம்ஸ் இருக்கு சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் a யூனிட் செல் is equal to 1 சோ அந்த இடத்துல ஆட்டம்க்கு பதிலா இங்க நம்ம என்ன போட்டுருக்கோம் அப்படினா ஸ்பியர்ஸ் ன்னு போட்டுருக்கோம் சோ ஒரு சிம்பிள் கியூப்ல மொத்தமா அந்த 8 கார்னர்ல இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ் சேர்ந்து எத்தனை கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா ஒரே ஒரு ஸ்பியரை கான்ட்ரிபியூட் பண்ணுது இப்போ அடுத்தது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது total volume occupied by the spheres in a simple cubic unit cell நம்ம calculate பண்ண போறோம் சோ இதை எப்படி calculate பண்றது number of spheres belong to a unit cell ஒரு unit cellல மொத்தம் எவ்வளவு sphere இருக்குதோ into volume of sphere இப்பதான் இதனுடைய வேல்யூ 1 ன்னு volume of sphere ஓட வேல்யூ pi a cube by 6 ன்னு calculate பண்ணோம் சோ இதுல substitute பண்ணோம்னா 1 into pi a cube by 6 which is equal to pi a cube by 6 so total volume occupied by the spheres in a unit cell ஒரு unit cellல மொத்தமா spheres occupy பண்ண volume இடம் எவ்வளவு அப்படினு பார்த்தனா pi a cube by 6 இப்போ நமக்கு volume of sphere உம் தெரிஞ்சிட்டு total volume occupied உம் தெரிஞ்சிட்டு இதுல இருந்து நம்ம packing fraction கண்டுபிடிக்கலாம் so packing efficiency or packing fraction is equal to formula என்னது total volume occupied in a unit cell divided by volume of unit cell so total volume occupied வந்து நம்ம calculate பண்ணோம் இந்த இடத்துல pi a cube by 6 ன்னு calculate பண்ணிருக்கோம் so pi a cube by 6 divided by volume of sphere so volume of sphere a cube efficiency க்கு percentageக்காக into 100 so இந்த இடத்துல இந்த a cube நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு 100 pi by 6 ன்னு கிடைக்கும் which is equal to pi க்கு வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படினா நமக்கு 52.31% ன்னு கிடைக்கும் so ஒரு யூனிட் செல்ல பார்த்தோம் அப்படினா 52.31% மட்டும் தான் அந்த ஸ்பியர்ஸ் ஆக்குபை பண்ணிருக்கு so ஒரு சிம்பிள் கியூப் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகல்ஸ் எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணோம் அப்படினா 52.31% அந்த வால்யூம் இடத்தை தான் ஆக்குபை பண்ணுது மீதி இருக்கக்கூடிய இடம் எல்லாம் நமக்கு வேக்கண்டா கிடைக்குது சோ இந்த சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மென்ட்டினுடைய பேக்கிங் ஃபிராக்ஷன்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Thank you